எதிர்கொள்ளணும். அந்த துணிவில் அதன் வரக்கூடாது. பெருந்தலைவர் காமராஜர் குடியாத்தத்தில் போட்டியிடுறார். போட்டியிடும்போது எப்படி ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் ஆயிட்டு திருப்பி ஆர்கே நகர்ல இடைத்தேர்தலில் நின்று வென்றாங்களோ, வெற்றிவேல் அண்ணா வெளியே அவரை பதவி விலகு சொல்லி நின்றாங்களோ, அதுபோல முதலமைச்சர் ஆயிராரு. ஆனால் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு குடியாத்தம் தொகுதி ஒரு இடைத்தேர்தல் வருது. அங்க போய் நிக்கிறார். அவர் எழுத்து நின்னது யாரு? இடதுசாரி தோழர் கோதண்டராமன். 2 பேருக்கும் போட்டி. இப்ப குடியாத்தத்துல வாக்கு சேகரிச்சு போயிட்டு இருக்காரு முதலமைச்சர். மக்கள் ஓடி வர்றாங்க. என்ன கேட்கிறாங்க? ஐயா, நாங்க எங்க ஓட்டெல்லாம் உங்களுக்கே போட்டுறோம்யா, எங்களுக்கு நடக்க ஒரே ஒரு பாலம் கட்டி கொடுங்கய்யா, பாலம் கட்டி கொடுங்கன்னு. அதெல்லாம் ஆகாதுன்னு பத்மா போய் சேர்ந்துட்டாரு. கூட ஓட்டு கட்டு வர்றவங்க, ஐயா சனா ஆர்வமா ஓடி வந்து ஒரு பாலம் தானே கட்டி கொடுக்குறேன்னு கேக்குது. கட்டி கொடுக்குறேன்னு சொன்னா ஓட்ட நமக்கு போட்டுருங்க. நம்ம முதலமைச்சரா இருக்கோம், பதவி இருக்கு, நம்ம கட்டி கொடுக்குறோம்னு சொன்னா கட்டி கொடுத்துருவாருன்னு ஓட்ட நமக்கு போட்டுரும். எதுக்கு நிக்கிற கோதண்டராமனுக்கு பதவி இல்லையே, அப்ப நம்ம ஒரு லஞ்சம் கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடாதா? அப்படி செய்யக்கூடாது. எப்படி சொல்றாரு பாருங்க ஒருத்தர், நான் முதலமைச்சரா இருக்கேன், நான் கட்டிட்டாருன்னு சொன்னா சன நம்பிக்கை முதலமைச்சருக்கு போட்டா ஓட்டு கட்டி கொடுத்துருவாருன்னு சொல்லி போட்டோம். ஆனா என்னை எதிர்த்து நிக்கிற கோதண்டராமனுக்கு பதவி இல்லையே, அது தப்பு இல்லையா? அப்படி எதிரியோட சமமா நின்னு மோதனம் நினைக்கிறவன் தான் சரியான வீரன். சரியான வீரன். அப்புறம் வென்றாரு, அப்புறம் போய் கட்டி கொடுத்தாருங்கிறது வேற. ஆனா அப்படிப்பட்ட தலைவர்களின் பிள்ளைகள் நாங்க, இந்த தரதலை பிள்ளைகள் கிடையாது. புரிஞ்சுக்கணும். அவன் ஒன்னே ஒண்ணுதான் வச்சிருப்பான், அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஜெயலலிதா விட்டா தத்துவம் கிடையாது, பணத்தை விட்டா வழி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. முதலமைச்சரா காமராஜர் இருக்காரு. முதலமைச்சரா பெருந்தலைவர் காமராஜர் 10 மருத்துவ சீட்டு, 10 மெடிக்கல் சீட்டு, மருத்துவ இடம் முதலமைச்சருக்கு இருக்கு. கோட்டா முதலமைச்சர் மேசைக்கு வருது 10 இடம். 10 இடம் தான் இருக்கு. ஆனா 100கணக்கான பேர் விண்ணப்பிச்சிருக்கான். 10 இடம் தான் போட முடியும். நல்லா கவனிச்சுக்கணும். மேசையில வச்சுட்டு எல்லாரும் பாக்குறாங்க. காமராஜ் காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு 10 பேருக்கு போட்டுவாரு, காமராஜ் சாதிக்காரனுக்கு 10 பேருக்கு போட்டுவாரு அப்படின்னு எல்லாம் பார்த்துருக்கான். வச்ச உடனே அடுத்த அப்படி புரட்டி 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 பார்த்துட்டு 5வது நிமிஷத்துல டக்கு 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 டக்குன்னு போட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. இது யாருக்கு போடணும் இன்னும் உட்கார்ந்து விவாதிச்சு அதெல்லாம் யோசிக்கல. அடுத்த 5வது நிமிஷத்துல அப்படியே டக்கு டக்குன்னு கையெழுத்து போட்டு இந்த இடத்துல குறிச்சு விட்டு போயிட்டாரு. புரட்டி பார்த்தா 10 பேரை தேர்வு செஞ்சிருக்காரு. யாருன்னா, எதுக்கே அந்த 10 பேரை என்ன அப்படி போட்டுருக்கீங்க, இப்படியா உடனே தேர்வு பண்ணிட்டீங்கன்னா? எல்லாத்தையும் புரட்டி பார்த்துட்டே வந்தேன். அதுல 10 பேர் தான் அப்பன் கைரேகை வச்சிருந்தான். 10 பேர் அப்பன். எல்லாரும் கையெழுத்து போட்டிருந்தான். 10 பேருடைய பெற்றோர்லாம் அப்பன்மார் வந்து கைரேகை வச்சிருந்தான். கைரேகை இன்னும் கல்வி கூட போய் சேராத அந்த குடும்பத்திற்கு அறிவு விளக்கை ஏற்றி வைக்கத்தான் அவனுக்கு கூட்ட மாதிரி